அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெறும் சாம்பார் எப்படி செய்வது என்று. இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதத்துக்கு மிக அருமையாக இருக்குங்க. எப்படி சட்டுன்னு குயிக்காக இந்த சாம்பார் செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 10லேருந்து 15 வெங்காயத்து வரைக்கும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளிக்கிற தண்ணியெல்லாம் விட்டு ஜூஸ் ஆகி நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் வதங்கொன்னே இந்த ஸ்டேஜில் ஆகிடும். இப்போ நம்ம புளியை ஊற வச்சுலாங்க. அதை நல்லா கரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஜூஸியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அதை ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா சலசலன்னு நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி சலசலன்னு கொதித்த உடனே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வடகம் சேர்த்துக்கோங்க. தட்டிய பூண்டு ஒரு 5 சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயத்தாள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சதே சேர்த்துக்கிறேங்க. இதில் நான் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வதக்கி நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த வெறும் சாம்பார் செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி வெறும் ரசம் எப்படி செய்வது என்று நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.